தளபதி விஜய் நேத்து சிஎம்மா பதவியேற்று இருக்கிறாரு. இதை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய்க்கு தெரிவிச்சுட்டு வராங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பல தடைகளை தாண்டி ஒரு வழியா நேத்து தளபதி விஜய் சிஎம்மா பதவி ஏத்துக்கிட்டாரு. தமிழக மக்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி ரொம்பவே மகிழ்ச்சியா அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதே போல பல பிரபலங்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தளபதி விஜய்க்கு தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த நிலையில திமுகவோட துணைத் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் பேஜ்ல தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கும் முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததா அவர் அந்த ட்வீட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த நேரத்துல 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரா பணியாற்ற பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்த கழக தலைவரான ஸ்டாலின் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தலைவர் காட்டின வழியில சட்டமன்றத்திலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு வலுவான எதிர்கட்சியா இருந்து மக்களோட குரலை நாங்க எதிரொலிப்போம். தேவையான இடத்துல சரியான விமர்சனங்களை வைப்போம். எங்க தலைவர் சொன்ன மாதிரி நாங்க வெறும் எதிர்கட்சியா இல்லாம ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படுவோம். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா நாங்க இருப்போம். என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்க இந்த பொறுப்புக்கு நான் 100% உண்மையா இருப்பேன், ரொம்ப கடுமையா உழைப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா இந்த ட்வீட்ல சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி தளபதி விஜயோடைய பழைய ஐடியான ஆக்டர் விஜயை பாத்தீங்கன்னா டேக் பண்ணி தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை மறைமுகமா தளபதி விஜய் இன்னுமே அவர் ஒரு நடிகரா தான் இருக்கிறாரு அப்படின்றத மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்குதா அப்படின்னு நெட்டிசன்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அதே போல பாரத பிரதமர் மோடி அவர்களுமே முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தாப்புல தேமுதிக கட்சியோட பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்தும் தளபதி விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நடிகர் மாதவனும் பாத்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதே போல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுமே தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல கலக்குங்க தளபதி அப்படின்னு சொல்லி தளபதி விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கடைசியா பல நாட்களா தளபதி விஜய் மேல கடும் விமர்சனங்களை யூடியூப்ல வச்சிட்டு இருந்த சாட்டை துரைமுருகன் கூட தன்னுடைய எக்ஸ் பேஜ்ல தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள திரு விஜய் அவர்களுக்கும் புதிய அமைச்சரவையில் பங்கெடுக்க உள்ள அமைச்சர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இப்போ தளபதி விஜய் சிஎம் நாற்காலியில உட்கார்ந்தாச்சு. இதுக்கு மேல அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.